எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோவில் இடியாப்ப கொழுக்கட்டை தாங்க செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் இடியாப்பத்துக்கு நம்ம பச்சரிசி மாவு, இது ரெடிமேட் மாவு தான், கடையில் வாங்கி சுடு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா இடியாப்பம் புளிகிற அளவுக்கு மாவை பிசைஞ்சு மூடி வச்சுட்டோங்க. மாவு வந்து காயக்கூடாது, மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூர்ணம்லாம் ரெடி பண்ணிட்டு கொழுக்கட்டைக்கு நம்ம மோதக கொழுக்கட்டை செய்கிறோம்ல, அந்த பூர்ணம் தாங்க. ஸ்வீட்லேயும் செய்யலாம், ஸ்வீட்டாகவும் செய்யலாம், இதுலேயே நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டும் செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இல்லைன்னா நம்ம சிக்கன் பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதை வச்சு கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சாலும் இது நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் ஸ்வீட்டாக தான் செஞ்சேன். நம்ம மோதகத்துக்கு ரெடி பண்ணுற பூர்ணம் தாங்க. எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து இடியாப்ப குழாயில் போட்டு இடியாப்பம் புளிஞ்சு எடுக்கிறனால 2-3 சுற்று தாங்க சுற்றணும், ரொம்பலாம் சுற்றக்கூடாது. அவ்வளோதாங்க. அந்த பூர்ணத்தை நடுவில் வச்சு வாழை இலையில் வச்சு மடிச்சிட்டேங்க. மடிச்சுட்டு இட்லி சட்டியில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டா போதுங்க. ஏற்கனவே மாவு வெந்த மாவு தான், சுடு தண்ணி ஊற்றி செய்கிறனால. அவ்வளோதான், மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இடியாப்பம் கொழுக்கட்டைங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சித்ராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.